சொன்னதையெல்லாம் தம்முடைய கரங்களினால் நிறைவேற்றுகிறவர். அதை நம்பி நீங்க பயணிச்சா மட்டும் போதும், உங்க வாழ்க்கையில வெற்றி உண்டு. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தையில பயணிக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி உண்டாகும். இந்த மனிதர்களில் முறுமுறுத்தார்கள், பலர் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யோசுவா தலைமையேற்று நடத்தும் பொழுது ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபிக்கிறார். முதலாம் வேத பாடம் வாசிச்சு பாருங்க. யோர்தானுக்கு நான் போனேன்னா ஆண்டவரே ஒரு அடையாளம் தேவைன்னும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ அந்த இடத்துல அந்த லேவி கோத்திரத்தார் அந்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகும் பொழுது அவருடைய கால்கள் அந்த தண்ணீரில் நினையும் பொழுது ஆப்போசிட்டில் இல்லை, அது 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 அந்த இடத்துல இருந்து போகாது, எதிரே போகும். அதாவது தண்ணி எப்பவுமே எப்படி வரும்? இப்படி தானே வரும். நீங்கள் கால் வச்சிங்கன்னா அந்த தண்ணி அப்படியே பின்னிட்டு போயிடும். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். அவங்க நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் நம்புகிறாங்க. அவருடைய கால்கள் பட்ட உடனே அந்த ஜலம், அந்த தண்ணீர் ஒரு குவேலாக நின்றது நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் சவக்கடல் வரைக்கும் நோக்கி அந்த தண்ணீர் அங்கே போய் நின்று விட்டது. இன்னொரு பக்கம் மதில் சுவராக ஒரு குவேலாக நிற்கிறது. அந்த இடத்துல கர்த்தர் அவர்கள் சொன்னார், உங்களை யோர்தானை நான் கடக்க செய்வேன் அப்படின்னு சொன்னதை அவருடைய கால்கள் கூட நினையாதபடிக்கு வெட்டான் தரை, உலர்ந்த தரையில் கர்த்தர் அவர்களை நடத்தி சென்றார். அல்லேலூயா. இந்த வெற்றியில் அவர்களோடு கூட பயணித்தவர்கள் எல்லாரும் பயணிக்க முடியல. கானானுக்கு போனோன்னா பாடுகள் உபத்திரவத்தை அனுபவித்து போகிறவங்க தான் கானானுக்குள்ளே போக முடியும். வெற்றி ஈஸியாக கிடைச்சிடாது. ஒற்றுமை, ஒரு தலைவன் இருக்கிறாங்க, ஒரு சபை இருக்குது, ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாருன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கிற இறை மக்கள் மாத்திரமே கானான் வாழ்க்கையை அடைய முடியும். அல்லேலூயா. நம்ம ஓமைகள் நம்ம பாவம் பாருங்கள். விதைத்த விதைகள் ஒவ்வொரு இடத்துல விழுகிறது. நல்ல நேரத்தில் விழுந்து தான் 160 பலன் கொடுக்கும். இங்கே விதைக்கிற விதை எல்லாமே நல்ல நேரத்தில் விழுதில்ல, சில வழி அருகே விழுடும். போகிற வழியிலே மறந்துட்டு போடும். எல்லாத்தையும் போகும்போதே கறி ஞாபகம் தான் அதுக்கு. இப்போவே பாதி பேருக்கு இருக்கும். அது சொல்கிறேன் நான். சிலது அப்படி நல்லா வளரும், வெயில் அடிச்ச உடனே காஞ்சிடுற மாதிரி. சில பிரச்சனை வந்த பிறகு அந்த விசுவாசத்தில் அப்படியே குறைவுபட்டு போயிடும். சிலது வார்த்தை இருக்கும், ஆகாயத்து பறவை போல். சில யாருன்னா மனுஷன் இந்த வார்த்தை கொத்தின்னு போயிடுவான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பாஸ்ட் 1000% பண்ணுறாரு, என்ன அண்ணன் மாறி போச்சு, காணாமா ஒன்றும் காணலையே, எங்கே காணான்னுக்கிறாரு, காணாவும் வரல, மீனாவும் வரல சொல்லுவாங்க. காணான்னுக்கிற என்ன அது காணாலாம் எதுவுமே நம்ம பார்க்குறதே கிடையாது. கஷ்டத்தை தான் அனுபவிச்சுன்னு இருக்கிறோம். இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் அந்த கரையில் நின்றுட்டாங்க. அவங்கெல்லாம் சும்மா கானானுக்கு கூட்டின்னு போகிறேன். எங்கே கானானுக்கு கூட்டின்னு போய் நிற்கிற? எத்தனை வருஷமா கானானுக்கு கூட்டின்னு போயிருப்பா? நம்ம கேட்போம், நான் எவ்வளோ நாளாக ஜோம் பண்ணுகிறது பாஸ்டர், எவ்வளோ நாளாக நீங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிறீங்க, என்ன நடக்குது? ஒன்றும் நடக்கலையே, விட்டுருங்க பாஸ்டர், நீங்கள் அதை பற்றிலாம் பேசாதீங்க, எதுவும் நடக்காது. சரி பிரதர், நீங்கள் ஏறு, யாரெல்லாம் என்ன நம்புறீங்க, என் கூட வாங்க அப்படின்னு அவங்கள என்ன பண்ணுறாரு, கானானுக்கு போகிறாங்க. ஒரு கூட்டம் கேலப்போ யோசுவாவோட கூட சேர்ந்த 20 பேருக்கு மேற்பட்டோர் அந்த இடத்துக்கு போகிறாங்க. மீதி பேர்லாம் அவ்வளோ லட்சம் மக்கள் கானானுக்குள்ளே போகிற பாக்கியம் கிடைக்கல பாரு. எல்லாம் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, கை கேட்டுறது அவ்வளோ கிட்ட எல்லாருமே நம்மளுக்கு பிரச்சனை எங்கே தெரியுமா வருது? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை பெருக்கிற நேரத்தில் அது போட எப்போ உட்கார தண்ணி கொடுற சாம், அடாப்பா இவ்வளோ தொலைவு வந்தேடா, 3 வருஷமா நந்து வந்தேடா, கிட்ட ஒரு கொடுக்குற நேரத்தில் கப்புன்னு திரும்பி போட்டியாடா. நம்மளுக்கு நடக்கிற ஆசீர்வாதம் நம்மளுக்கு தடைப்படுற காரியம் எப்படி தெரியுமா? அவ்வளோதான். அவ்வளோ போராடி 2 வருஷம் 3 வருஷம் போராடி அப்படி அந்த மலையில் ஏறி கோடி நேரத்தில் அப்படியே விட்டு அங்கேருந்து சரிக்கு மறுபடியும் கீழே வந்து கிடப்பான். அடாப்பா இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு மேலே ஏறி மறுபடியும் கீழே வந்து கிடக்கிறியாடா. அமைதியாக வாய மூடின்னு சொல்கிறது கேட்டுனே வந்தாங்கன்னா கானானுக்கு போக முடியும். ஸ்தோத்திரம். அவர் சோறு போடாமல் விட்டார். நல்ல மாமிசம், நல்ல கறிகளை கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு அப்படி எல்லாம் பழுகி பெருகி இருக்கும்படி கொண்டு போகிறார். உனக்கு என்ன குறை? அதாவது நம்ம சொல்லுவாங்கள்ல, வெந்ததை துண்ட்டு விதி போகிற கதையாக சாப்பிட்டு கொழுத்து போய் சும்மா இல்லாமல் எதாவது பேசினுக்கிறது, ஏதாவது அசை போடணும், எதை பற்றியாவது பேசிக்கிட்டே இருக்கணும். இவங்க அப்படி பேசியே ஆசீர்வாதத்தை எழுந்து போனவங்க தான். சொல்கிறாரு, உங்களுக்கு வெற்றி வேணுமா, ஒற்றுமையாக வாங்க, என் கூட யாரெல்லாம் ஒற்றுமையாக நிற்கிறீங்க அப்படின்ட்டு யோசுவா கேட்கும்போது அவரோடு கூட வந்தார்கள். நம்ம வாசிப்போம். இந்த என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு மோகம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான்
சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் இதுவரைக்கும் என்னை விசுவாசியாக இருப்பார்கள். எதுவரைக்கும் என்ன? மோசேவிடத்திலும் அப்படிதான் இருந்தாங்க, யோசுவாவிடத்திலும் அப்படிதான் இருந்தாங்க. ஆனாலும் யோசுவா ஒரு நம்பிக்கையின் பயணத்தில் என்னோடு கூட நிற்கிறவர்கள் யாரெல்லாம் வருவர்கள் கேட்கும் பொழுது அந்த வார்த்தை ஒப்புக்கொண்டு ஒற்றுமையாய் அவரோடு கூட கை கோர்த்தவர்கள் மாத்திரம்தான் அந்த கானானுக்குள்ளாய் பிரவேசிக்க போக முடிந்தது. அந்த வெற்றியையும் அந்த வாக்குத்தத்தத்தையும் சுதந்திரிக்க முடிந்தது. அல்லேலூயா. அப்போ ஒற்றுமையாக ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு விஷயத்தை யாரும் எடுத்தும் பண்ண மாட்டாங்க, செய்கிறவனையும் செய்ய விட மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு விஷயம்? இவனும் பண்ண மாட்டான், பண்ணுறவனையும் விட மாட்டான், ஏன்னா பெரிய தொல்லையாக போச்சேன்னு. அது மாதிரி தான் இப்போ அவங்களாம் பண்ண நான் வரமாட்டேன். சரி நீ அது நான்லாம் பண்ண மாட்டேன், நீயும் பண்ண மாட்டேற. சரி பண்ணுறவங்க கூட சேர்ந்து வாடானா அவங்களுக்குள்ள நான் வரமாட்டேன், அவங்களுக்குள்ள நான் பேச மாட்டேன், அவங்களாம் செஞ்ச நான் செய்ய மாட்டேன். இப்போ இப்படியே சொல்லியிருந்தா எப்படிப்பா? இப்போ எப்படிப்பா நடக்கிறதுனா அது எப்படின்னா நடக்கட்டும். இப்போ இது நடந்து ஆகணும், என்ன பண்ணுறது? அது என்னென்ன பண்ணுங்க எனக்கு தெரியாது. அமைதி என்ன பண்ணோம், சரி உக்கார் பண்ணி உக்கார் அமைதியாக அப்படி விட்டு போயிடணும். நம்ம வேறு வழியே கிடையாது, அவங்கள போராடின்னு இருக்க முடியாது. அப்படி போனால் தான் வெற்றி பார்க்க முடியும். ஒற்றுமையாக இணைந்து ஒருத்தர் ஒரு லீடர்ஷிப்பை ஏற்று பண்ணுறாங்கன்னா அவங்க கூட இணைந்து நீங்கள் செயல்படுங்க. அவங்கள நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னா நீங்கள் அதை செய்யுங்க. யோசுவா என் கூட வாங்கன்னு சொன்னார். அந்த 20 பேருக்கு வெற்றி கிடைச்சது. அவங்க வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கப்பட்ட இடத்தை கண்டார்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? வெற்றி பெற முடியும். ரெண்டாவது, யாருக்கு கர்த்தர் ஒற்றுமையாக இருப்பது நமக்கு வாழ்வு தரும். ஃபஸ்ட்டு என்னது? ஒற்றுமை வெற்றி தரும். ரெண்டாவது பக்கத்தில் சொல்லுங்கள், ஒற்றுமை வாழ்வு தரும். நம்மளுக்கு பவுலை பற்றி நல்லா தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கடவுளுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு சவுலாய் வாழ்ந்தார். யாரெல்லாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசு பிரசங்கிக்கிறாங்களோ அவங்க அடிக்க துன்புறுத்த தான் அவர் அழைக்கப்பட்டார். ஆனால் நீங்கள் பாருங்கள், கொஞ்ச காலத்தில் கர்த்தர் அந்த மனிதனை தொடும் பொழுது அவர் பவுலாக மாறி மேடைகளிலும் மக்கள் கூடுகிற இடங்களிலும் சந்தை வெளிகளிலும் தைரியமாய் நின்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அந்த பவுல் பிரசங்கித்தார். அல்லேலூயா. எந்த மனிதன் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டாரோ அதே மனிதன் தான் இந்த ஆண்டவரை பற்றி பகிரங்கமாய் ஆண்டவரை பற்றி பிரசங்கிக்கிறார், வைராக்கியமாக சொல்கிறார். அந்த பவுலுக்கு வந்து இயேசுவை பற்றி சொல்கிறதுனால கொலை மிரட்டல் வருது. இயேசுவை பற்றி பேசுறது, அவர் உயிர்த்தெழுதல், அவர் வருகை பற்றி பேசுனால பவுலை கல்லெறியவும் கொல்லவும் மக்கள் வகை தேடுறாங்க. ஒரு சில கூட்டங்கள் அகெயின்ஸ்டாக நிற்கிறவங்க. ஆனால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் இந்த பவுலுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. சில நேரங்களிலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் நீதி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் அநியாயம் பண்ணும்போது உங்க கூட நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நீங்கள் தவறு பண்ணும்போது தவறுக்கு உடந்தையாக நிறைய பேர் நம்ம கூட இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கல்ல, இவ்வளோ ஜாலியாக தண்ணியெலாம் அடிக்கும்போது அப்படியே கூட வருவானுங்க, ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வருவானுங்க, கப்புலாம் வாங்கிட்டு வருவானுங்க. எனக்கு ஒன்று குர்றான்னு நான் நும்ட்டி வாயில் வச்சுக்குவேன், அவன் நும்ட்டி அவன் வாயில் வைப்பேன். அந்த மாதிரிலாம் நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாத்தையும் விட்ட பிறகு ஒருத்தன் கூட எட்டி பார்க்க நன்றி இல்லாதவனுங்க. எவ்வளோ வாங்கி கொடுத்துருப்போம், எவ்வளோ குடிச்சிருப்பானுங்க, எவ்வளோ செஞ்சுருப்பானுங்க, எல்லாத்தையும் விட்டு போகிறானுங்க. பாரு, வருத்தப்படாதீங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடாது, அவங்கள பிரித்து கூப்பிட்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சவகாசம் நம்மளுக்கு ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அதனால தான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. இங்கே வச்சு உங்களுக்கு அடைக்கலமாக இங்கே இருக்கிற உங்களுக்கு ஜெபிக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பார் பக்கத்தில். பிரதர் வாங்க பிரதர், 2 பேர் சேர்ந்து நல்லா ஜோம் பண்ணலாம், வாங்க பிரதர் நம்ம 2 பேர் சேர்ந்து ஊழியம் பண்ணலாம். அப்படி ஒரு பிரதர் நம்ம கோயில் இது வரைக்கும் நான் பார்க்கல. வாங்க பிரதர் 2 பேரும் உட்காந்து ஆண்கள் ஐக்கியத்தில் 2 பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணலாம், வாங்க பிரதர் 2 பேரும் வாங்க பிரதர் நம்ம ஜோம் பண்ணலாம் பிரதர், நம்ம ஒன்றா சேர்ந்து எதாவது பண்ணலாம் பிரதர், நம்ம எதாவது சேர்ந்து ஒரு ஊழியம் பண்ணலாம் பிரதர். எங்கே பண்ணுறீங்க இதை கேட்குறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் வெளியே இருக்கும்போது பல அராஜகம் பண்ணார். ஆனால் உள்ளே வந்த பிறகு இவருக்கு ஒரு அடைக்கலம் தேவைப்படுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கிறிஸ்துவ மக்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நல்ல ஒரு அடைக்கலம் கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிப்போம்.
அதை கொஞ்சம் கூட அவர் என்ன பண்ணல, டிலே பண்ணல, கொஞ்சம் கூட லேட் ஆகாமல் எல்லா கிறிஸ்துவ தேவாலயங்களும் எல்லா இடத்துலையும் போயிட்டு இயேசுவை பகிரங்கமாக பிரசங்கம் பண்ணுறாரு. ஏன்னா அந்த இயேசு அவர் கண்டார். இவங்கெல்லாம் கூட இருந்த சீஷர்கள், இவர்கள் கூட இல்லாமல் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அதே போல் 25வது வசனம் 9:25. பாருங்க, எங்க கவுத்து வைக்கிறாங்க? பவுலை கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க? கூடையில் கவுத்து வைக்கிறாங்க. இவனா மறைச்சி வைக்கிறாங்க. கடவுளை நம்புறவங்களுக்கு கடவுள் வாழ்வு எப்படியாவது காப்பாற்றிடுவார் உங்களை, கவலையப்படாதீங்க. ஆனால் அவரை பற்றி அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கணும். அவரை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளுக்கு தைரியம் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்விலே நம்மை நிறைவோடு கூட நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த பரிசுத்த வேதாகத்தில் பார்க்கும் பொழுது இந்த நம்புறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்பிக்கை துரோகம் தான் நடக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு பல இடர்பாடுகளை சந்தித்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட பழகி தம்மோடு கூட பேசிய சொந்த சீஷர், அவரோடு கூட சாப்பிட்டு அவரோடு கூட உறங்கின அதே யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணுறாரு? காட்டி கொடுக்குறாரு. துரோகம் பண்ணிட்டான். அதே போல தான் இந்த தமிழின விடுதலைக்காக போராடுகிற ஈழத்தமிழர்களுக்காக போராட விடுதலை புலிகளுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அங்கிருந்த ஒருத்தர் செய்த துரோகம் தான் அது வீழ்ச்சி அடைந்தது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் கூட நிறைய துரோகம் நடந்திருக்கும். கூட இருந்தவங்க உங்களுக்கு தெரியாதவங்க யாரும் உங்களை பிரச்சனை பண்ண மாட்டாங்க. தெரியாதவங்க உங்களை கவுத்து விட மாட்டான். உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு உங்களுடைய குணத்தை நல்லா அறிஞ்சு உங்களோடு சாப்பிட்டு உங்களோடு கூட அமர்ந்து உங்களோடு பயணப்பட்டவங்க தான் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? பெரிய ஆப்பாக பார்த்து வைப்பாங்க, பெரிய வேட்டாக பார்த்து உங்களுக்கு வைப்பாங்க. நல்லா க்ளோஸாக இருக்கிறவங்க தான். இந்த உலகம் அப்படிப்பட்டது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். அதுதான் நிறைய வார்த்தைகள் நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 3ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களிலும் ஆண்டவர் அந்த காரியத்தை குறித்து பேசுகிறார். லூக்கா 11:17 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 2 கொரிந்தியர் 11:26 நம்ம வாசிப்போம். பாருங்க, இந்த பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை பவுல் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. நம்ம வாசிப்போம். ஆகையால் வாசிங்க 2 கொரிந்தியர் 11:26. கொல்லரால் வந்த மோசங்களும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரர்களிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவ்வளோ பெரிய காரியங்களை பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துரோகங்கள் அனுபவிச்சுக்கிறார் பாருங்க. கள்ள சகோதரர்கள் சொல்கிறார். நம்ம கூட யாருங்க இருக்கிறது? கள்ள சகோதரிகள் இருப்பாங்க. சிஸ்டர் வாய் நிறைய கூடுவாங்க, சிஸ்டர் அப்படின்வாங்க. ஹெல்ப் கேட்டனா ஐயோ சாரி சிஸ்டர் ஜோம் பண்ணிக்கிறேன். பிரதர்ன்னு பிரதர் நம்ம இருதயத்தின் ஆழத்தில் நம்ம எவ்வளோ நேசிக்கிறார் பிரதர் அப்படின்னு. ஐயா இல்லையா, ஒரு முக்கியமான வேலை, ஒரு கொஞ்சம் முடியாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்குறார். உங்களுடைய ஒற்றுமை கடவுளோடு கூட இருக்கும் பொழுது, கடவுளிடத்தில் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது, கடவுளுக்கும் உங்களுக்குமான ஐக்கியம் நிறைந்திருக்கும் பொழுது உலகத்தை நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்க. அந்த ஐக்கியம், அந்த ஒற்றுமை உங்களுக்கு வாழ்வு கொடுக்கதா இருக்கிறது. கடைசியாக ஒற்றுமை உங்களை ஆற்றல் படுத்தும். சொல்லுங்கள். ஒற்றுமை உங்களை ஆற்றல் படுத்தும், உங்களுக்கு பலன் கொடுக்கும்.
அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த டீச்சிங், அந்த போதனைகள் நம்ம பார்க்கும் பொழுது 2ஆம் வேத பாடமாக நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? அந்த மார்க் எழுதின நற்செய்தியில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கிறார். குருடர்களை பார்க்க செய்கிறார், முடவர்களை நடக்க செய்கிறார், செவிடர்களை கேட்க செய்கிறார், செப்பானியர்களை நடக்க செய்கிறார், வியாதிஸ்தர் மேல் கை வைக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக பிசாசின் அதிகாரத்தை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை பிதாவினத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த அதிகாரம் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் அப்படிப்பட்ட அதிகாரத்தோடு கூட பிசாசை துருத்தும் பொழுது அந்த கடவுளோடு கூட இருக்கிற அந்த ஒற்றுமை அந்த அதிகாரத்துக்குள்ளாய் செயல்படும். வாசிப்போம். மார்க் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவர் பிதாவோடு கூட ஐக்கியப்பட்டு ஒற்றுமையாக இருக்கிறதுனால, பரலோகத்தின் தரிசனத்தை அவர் பெற்றதுனால இவருக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? எல்லாம் பிரசங்கிக்கிற மாதிரி இயேசு பிரசங்கிக்கல, எல்லாம் பேசுகிற மாதிரி இயேசு பேசல. இயேசுவினுடைய பேச்சில், அவருடைய செயல்களில் ரொம்ப வித்தியாசத்தை அந்த மனிதர்கள் பார்த்தார்கள். ஆகவே தான் சொல்கிறார், அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அநேக மனிதர்கள் விழுந்து போனார்கள். அப்படியே வியந்து அவர்களை பார்க்கிறாங்க. ஆண்டவர் எப்படி இப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிறார் என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படும்படியாக கடவுளுடைய ஆற்றல் அவருக்கு நிறைவாய் உண்டானது. மார்க் 1ஆம் அதிகாரம் 33-34 வசனங்களை நம்ம வாசிப்போம். வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவரை சுஸ்தமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. பிசாசு பேசுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணல? இடம் கொடுக்கல. அதை வைராக்கியமாய் கர்த்தர் கொடுத்த பலத்தினால், ஆற்றலினால் அந்த பிசாசை கர்த்தர் கண்டிக்கிறார். இன்னைக்கு பிசாசு துரத்துகிறவர்கள், பிசாசோடு கூட போராடுகிறவர்கள், பிசாசு இடத்துல அது ஒருத்தருக்கு பிசாசு பிடிச்சிருக்குதுன்னா அந்த பிசாசு கிட்ட குறி கேட்பாங்க. எப்படின்னா, எங்கேருந்து வந்துக்கிற, யார் அமிச்சத? நம்ம ஜெபம் பண்ணின்னுக்கிறோம், ஒன்று அப்படித்தாங்க ஆயிடுச்சு. ஒரு பிசாசு போராடினுக்கிற, ஜெபம் பண்ணுக்கிறோம், பிசாசு ஆண்டவரே இந்த பிசாசுலேருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னா, வயசான ஆயா ஒன்று வந்துன்னா, யார் நீ எங்கேருந்து வந்துக்கிறனுக்குது? இது நம்ம ஜெபம் பண்ணுக்கிறோம், யார் நம்மளை கேட்குறாங்களான்னு பார்த்தா அது கண்ணு முன்னுக்குது, இது கேட்குது, இந்த கேள்வி கேட்குது. யார் நீ எங்கேருந்து வந்து நிற்கிறேம்மா? கொஞ்சம் கம்னு, எங்கேருந்து யாருன்னு தெரியாமல் போடுமே. இப்போ உனக்கு தெரிஞ்சுன்னு போய் அங்கே என்ன பண்ண போகிற? கம்முன்னு இருமா அப்படின்னா, இரு கொஞ்ச நேரம் நீ கம்முன்னு இரு என்னன்னு சொல்லிட்டே. யார் நீ எங்கேருந்து வந்துக்கிறேன்னா அதுக்கிட்ட பேசுது இந்த பிசாசு. நான் அங்கே தான் வந்தேன், பண மரத்தாண்ட வந்தேன் அப்படின்னு பேசுது, இது பேசுது, அது பேசுது. அதான் உங்களுக்கு இது மேலே என்னவோ வந்து ஆடி நிற்குது. இதுக்கு தான் உன்னை தேர்தா, இதுங்க சவுகாசம், பிசாசு இல்லை. அதனால இதுக்கு பொறாமல் வந்து கேட்குது. போது எங்கேருந்து வந்தேன்னு கேட்டு பாரு. கொண்டாத்தில் இதுக்கு மேலே என்னவோ வந்து இது அதை தொத்தனை வந்துச்சு பாரு. ரெண்டுத்தையும் நான் தோற்றி விட்டேன். போராடுனுக்குதுங்க. நம்ம அதுக்கிட்டலாம் போய் ஆண்டவர் எங்கேயாவது போயிட்டு, நீ எங்கேருந்து வந்த, நீ என்ன பண்ணினுக்கிற? ஒரே ஒரு பிசாசுக்கிட்ட பேசினார். அவன் தள்ளப்பட்ட தூதன். அவன் யார்? அந்த யோபுக்கிட்ட அந்த பிசாசு தான் வந்து போச்சு. நீ எங்கே சுற்றி திருந்து வருகிறாய்? ஆனால் பூலோகத்தில் போய் பார்த்துட்டு வந்தேன், யோபு பார்த்துட்டு வந்து சொன்னார். அதுதான் மீதி எங்கேயுமே புதிய ஏற்பாட்டில் அவர் பிசாசு ஓட்டின இடத்துல எங்கேயுமே அவர் என்ன பண்ணல? பேசலை. பேசாமல் இவனை விட்டு போ, அவ்வளோதான். அதிகாரன்றதுனா தெரியுமா? அதை பேச வச்சுட்டு பேசுறதுக்கு பலன் ஆகிடுது. பிசாசு யார் தெரியுமாங்க? பொய்க்கு பிதா, வாய் தோந்தா பொய்க்கு அப்பன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய்யே மோசமாக. இவன் தான் பொய்யை உருவாக்கின தகப்பனே இவன் தான். இப்போ பொருளின் தந்தை யார் அவங்க தெரியுமா? யாருன்னா எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. பொருளின் தந்தை யாருன்னு கேட்டால் ஆடம் ஸ்மித், அவர் தான் பொருளின் தந்தைன்னு சொல்லுவாங்க. அப்போ பொய்யின் தந்தை யார் அப்படின்னு சொன்னால் பிசாசு இல்லை. யார் உருவாக்குறாங்க அவங்க தான் அதுக்கு தந்தையாக இருக்க முடியும். இந்திய ஸ்டேஷன் திருச்சபையினுடைய தந்தை பேராயர் இல்லை. அப்போ தந்தை பொய்க்கு பிதாவெல்லாம் இருக்கிறான். இப்போ எவ்வளோ ஒரு பொய் சொல்கிறேன்னா அவங்ககிட்ட போயிட்டு என்ன பண்ணக்கூடாது?
எங்கேருந்து வந்த, என்ன சாப்பிட்ட, எங்கே பிடிச்ச, யார் அமிச்சது, நல்லா கேட்குறதே கிடையாது. ஏன்னா அவன் போய் தான் சொல்லுவான்னு தெரியும். அதே தான் நம்ம பின்பற்றுனா ஆண்டு குத்து அதிகாரத்தில் பேசாமல் இவனை விட்டுப்போ. ஆண்டவர் உங்களை ஆற்றல் படுத்துகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர் கொடுக்கிற பலத்தினால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட நீங்கள் ஒற்றுமையாய் ஆண்டவரோடு கூட ஒன்றிணைந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, யாரெல்லாம் கடவுளிடத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒற்றுமை இருக்கும். அவங்க ஜெபம் பண்ணும்போது அதிகாரமாக ஜெபம் பண்ணுவாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்னு கேட்பாங்க. எப்படி இவங்க இவ்வளோ அதிகாரமாக பேசுகிறாங்கன்னா, அந்த உரிமை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய பவர் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்குரியதை அவங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கிறேன். அப்போ ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கும் போது தான் நம்ம ஆற்றலோடு கூட நம்முடைய ஊழியங்களை நம்முடைய குடும்பத்தை நடத்த முடியும். குடும்பத்தை நடத்துறதுக்கே ஒரு தனிப்பட்ட ஞானம் வேணும். அல்லேலூயா. எது கேட்டாலும் பிரச்சனை ஆகிடுது, எதை பேசினாலும் பிரச்சனை ஆகிடுது, எதை பார்த்தாலும் பிரச்சனை ஆகிடுது. அப்போது குடும்பத்தை நடத்துறதுக்குன்னு தாய்மார்களுக்கு ஒரு தனி ஞானம் தேவை, குடும்பத்தை நடத்துக்கிறதுக்குன்னு தகப்பனார்களுக்கு ஞானம் தேவை. அப்போது யாருக்கு அந்த ஞானத்தை கொடுக்குறாருன்னா, ஆண்டவரோடு கூட ஒற்றுமையாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆற்றல் படுத்தி அந்த ஞானத்தை கொடுத்து அற்புதமாய் நடத்துகிறார். இப்படி நம்ம ஆற்றல் பெற்றவர்களாய் வாழும் பொழுது தான் இந்த சமுதாயத்தில் கிறிஸ்துவம் ஒரு ஒற்றுமை மிகுந்த கிறிஸ்துவத்தின் வலிமையாக நம்ம இருக்க முடியும். நம்ம குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, நமக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா, நம்ம சபைக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்னா, இப்போது ஒரு சபையில் நீங்களே ஒரு 2 கூட்டமாய் 3 கூட்டமாய் பிரிந்து கூட்டம் கூடி பேசி கொண்டிருக்கிறீங்க சில காரியங்கள் அப்படின்னா, அது சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் அவருடைய வாழ்க்கையில் சாபங்களும் பிரச்சனைகளை தான் பெருகுமே. காலத்துக்கும் அவங்க கண்ணீர், கோர்ட்டு கேஸ் அப்படி தான் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் யாரெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் சமாதானம், நீங்கள் பேசுகிறது சமாதானம் உண்டாகும்படி, ஆலயத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி சமாதானம் உண்டாகும்படி கடவுளோடு ஒற்றுமையாக இருக்கிறவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் கர்த்தர் ஆற்றல் படுத்துகிறார். ஆகவே ஒற்றுமையாக இருப்பதே கிறிஸ்துவருடைய வலிமையாக இருக்கிறது. முதலாவது காரியம், ஒற்றுமை உங்களுக்கு வெற்றி தருது. 2வது, ஒற்றுமை உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும். 3வது, ஒற்றுமை உங்களுக்கு ஆற்றல் தரும். அந்த ஆற்றலோடு கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து எல்லா காரியங்களும் மேற்கொண்டு கிறிஸ்தவர்களாகிய நாம் மற்றவர்களிடத்திலும் ஒற்றுமையாய் அன்போடு கூட வாழ்ந்து கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்ற நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து சாட்சியாய் வாழ்வோம். ஆண்டவருடைய நோக்கமெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இந்த உலகத்தை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தணும். அது மட்டும்தான் நம்முடைய நோக்கம், தரிசனமாக இருக்கணுமே தவிர உலகத்துக்குரிய நீங்கள் அவர் வேலையை செஞ்சீங்கன்னா அவர் உங்கள் வேலைகளை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதித்து செய்வார். ஆகவே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகளில் ஒற்றுமையோடு செய்யுங்க. நீங்கள் தனியாலாம் ஒரு பொருளை தூக்குறது ரொம்ப கஷ்டம். 2 பேர் 3 பேர் அதை சேர்ந்து தூக்கி பாருங்கள், ஈஸியாக ஒரு இடத்துல இந்த இடத்துல கொண்டு போய் வச்சிடலாம். ஒரு ஆளாக கஷ்டப்பட்டுன்னா கால் மேலே போட்டுக்கணும், கை மேலே போட்டுக்கணும், கட்டு போட்டுன்னு உட்காந்துக்கணும். இல்லை ஒரு ஆளாக செய்கிறது பிரச்சனை. ஆனால் 3 பேர் 4 பேராக சேர்ந்து ஒரு பெரிய பலு கூட லகுவாக உங்களால் தூக்க முடியும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். அப்போ ஒற்றுமையாய் ஒரு மனதோடு நீங்கள் எல்லாத்துலேயும் செயல்படும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் நிறைவான ஆசீர்வாதங்களும் சந்தோஷங்களும் தங்கி நிலைத்திருக்கும். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.